இந்த தேர்தல் முடிந்தவுடன் மகளிருக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் 8000 ரூபாய் கூப்பன், உங்களுக்கு வேண்டிய பொருள் தரமான கடையில் தரமான பொருளை வாங்கிக் கொள்ளலாம் என்று 8000 ரூபாய் மதிப்புடைய கூப்பன் தருவார்கள். அந்த கூப்பனில் இருக்கின்ற பொருட்களில் ஏதாவது நீங்க 8000 மதிப்புடைய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்பது இருக்கிறது. அதில் டிவி இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்கு, இப்படி அனைத்து வகையான மின் பொருட்கள் இருக்கின்றன. நம்முடைய கரட்டுப்பட்டி கிராமத்தில் கரட்டுப்பட்டியில் சுகாதார வளாகம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டிருக்கா? மயானத்தில் எருட்டி மடை கட்டப்பட்டிருக்கிறது. நியாய மடைக்கடை நம்முடைய கரட்டுப்பட்டி மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒன்றும் தரமானதாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 தெருகளில் போர்வெல் அமைக்கப்பட்டு மின் மோட்டார் பொருத்தப்பட்டு சிண்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டு குடிநீர் சீரான குடிநீர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கரட்டுப்பட்டி மக்கள் நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகளை இங்கே எங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிந்தவுடன் நவீன வசதியுடன் கூடிய சமுதாய கூட ஒன்று கட்டி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டது. கரட்டுப்பட்டியிலிருந்து ரங்கநாதபுரம் செல்லும் சாலையை தார் சாலையாக உறுதியான சாலையாக கட்டி தரப்படும். திருவிழா காலங்களில் நாம் மகிழ்ச்சியாக இந்த திருவிழா காலங்களை கொண்டாடுவதற்கு புதிய நாடக மேடை ஒன்று கட்டி தரப்படும் என்பதை தெரிவித்து வருகிறேன். நம்முடைய கிராமத்திலிருந்து போடிக்கு நேரடி பஸ் விடப்படும் என்பதையும் இந்த கூட்டத்திற்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சி ஏழை எளிய மக்களின் ஆட்சி. ஏழை எளிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை தருகின்ற ஆட்சி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அத்துணை நிலையிலும் நின்று ஏழை எளிய மக்கள் மேல் அன்பும் பண்பும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் தியாக உணர்வோடு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உங்களின் பொன்னான சின்னம் உதயசூரிய சின்னத்திலே முத்திரையிட்டு மாபெரும் வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்றுத்தருமாறு உங்களுடைய பாதத்து வேண்டி வணங்கி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். சவுண்டு பத்தாது.